பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட இருப்பாராக. ஆமீன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, நீ எழும்பு காரியத்தை நடப்பி, நான் உன் கூட இருக்கிறேன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன் கூட இருக்கிறதுனால உனக்கு ஜெயம்தான், காரியம் சக்சஸ் தான். நீ எழும்பு. எதுக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க? அவ்வளோதான், ஒன்றும் நடக்க மாட்டுது, ஒன்றும் வாய்க்க மாட்டுதுன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா? யாரையோ ஒருத்தவங்களை காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களா? இவங்களால அவங்களால இப்படிலாம் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு காரியத்தை நடப்பி, உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய், நான் கூட இருப்பேன், நான் கூட இருக்கிறதுனால அது சக்சஸ் ஆகும், அது வாய்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல? ஆண்டவர் எனக்கு தான் சொல்றாரு, நான் தான் தயங்கிட்டே இருக்கேன், நான் இனி எழும்பி காரியத்தை நடப்பிக்கணும். அது ஊழிய காரியமா இருக்கலாம், சபையின் காரியமா இருக்கலாம், உங்க பிசினஸ் காரியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், என் படிப்பின் காரியமா கூட இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எலும்பு மகனே, எலும்பு மகளே, காரியத்தை நடப்பி போ, நீ காரியத்தை செய், நான் உன் கூட இருக்கேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் கூட இருந்தா அது போதும் நம்முடைய வாழ்க்கையில. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட எலும்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நாங்க செய்யற காரியத்தை ஜெயமாக்கி கொடுப்பீங்க, எலும்பு காரியத்தை நடப்பின்னு சொல்லிட்டீங்க, நான் செய்யறேன்ப்பா. இன்றையிலிருந்து ஒரு மாற்றம் நடக்கட்டும், ஜெயத்தை காணும்படி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.